நாகர்கோவில் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாகர்கோவில் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. சாலை வளத்தில் பங்கேற்கிறார். இன்று திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. வெப்பமோடு சந்திப்பு முதல் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை வலம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இன்று நாகர்கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டுகிறார் பிரதமர் மோடி. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. நாகர்கோவில் வந்தடைந்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்திருக்கிறார். வெப்பமோடு சந்திப்பு முதல் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. சாலை வளத்தில் பிரதமர் மோடியோடு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாலை வளத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாகர்கோவில் வந்தடைந்தார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று பிரதமர் மோடியோடு சாலை வளத்தில் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் பயணிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். நாகர்கோவிலில் சாலை வலம் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் பிரதமர் மோடி. தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தென் மாநிலத்திற்கு பிரதமர் வருகை தருவது முக்கியத்துவம் பெறுகிறது.